இருங்க, தள்ளிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. என்ன பேசணும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் போகல. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் புரோஜனமாக இருந்தோமோ என்ன தெரியாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறார் பாருங்களேன். நம்ம குடும்பத்துலேயே நம்ம பொறுப்பாக இருக்க மாட்டோம், புரோஜனம் இருக்க மாட்டோம், வேலை செட்டில் பொறுப்பாக இருக்க மாட்டோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவோம் ஒன்றி வேறு ஒன்றுக்கும் உதவாது. பாருங்கள், நீங்கள் உப்பாக இருக்கிறீங்கன்றார். உப்பு எதுக்கு பயன்படும்? சுவைக்கு. என்னென்ன காரியத்தில் சுவை பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் உப்பு பயன்படும் இல்லையா? அந்த சுவையான காரியத்துக்கு நீங்கள் சுவையாக இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்க, அநேக ஜனங்களுக்கு நீங்கள் புரோஜனமாக இருக்குதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். யாரெல்லாம் உப்பாக இருக்கிறீங்க? நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்குது. உப்பானது சாரமற்று போனால், நீ இருக்கிற வாழ்க்கை சாரமற்று போச்சுன்னா உன் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்கிறான், பாவத்தில் போய் மாட்டிங்கன்னா எப்படி தான் போகிறான்? சாரமற்று போயிடும் இல்லையா? அந்த சாரத்தை பற்றி தான் சொல்கிறார். நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க. உங்களை பற்றி கனமாக பேசுகிறார் ஆண்டவர். நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷனால் மறிக்கப்படுவதற்கு வேறொன்றுக்கும் உதவாது. பாருங்கள், வெளியே கொட்டிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம தவறு செஞ்சால் வீட்டில் எவ்வளோ பேர் திட்டுறாங்க, எவ்வளோ பேர் சபிக்கு. நம்ம குடும்பத்தில் யார் என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா? அதே போல் தான் வெளியில் கொட்டுவதற்கும் மனுஷனால் மதிக்கப்படுவதற்கு வேறொன்றுக்கும் உதவாது. அப்போ என்ன பண்ண, நம்ம உதவாத காரியாக நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் சொல்கிறாருன்னா, நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறப்பா மகனே, நீ பூமிக்கு உப்பாக இருக்கிற மகனேன்னு சொல்லிட்டு நம்மளை உப்புக்கு ஒப்பிடுகிறாருங்க. நீ உப்பாக இருப்போம், வேலை ஸ்தலத்தில் உப்பாக இருப்போம், குடும்பத்தில் உப்பாக இருப்போம், அநேக இடத்துல நம்ம போகிறதுல ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் உப்பாக இருப்போம், அநேகருக்கு நம்ம சுவை கொடுப்போம், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.